கல்வெட்டாங்குழி இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியான பாறை அந்த போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் முக்கூடலுக்கும் ஆலங்குளத்துக்கும் இடையில் உள்ள கண்டப்பட்டி என்ற சீவல சமுத்திரம். இது சுற்றி குவாரி தான் இருக்குது இந்த ஊரை சுற்றி. அதாவது பாறைகள் மேலேயே இருக்கும் பாறை. அதாவது விவசாயம் பண்ணுறவங்க, போர்வெல் போட நினைக்கிறவங்க தங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த பூமியில் தண்ணி வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவ்வாறு அங்கே நிச்சயம் நடக்க போவதில்லை. பூமிக்கு கீழே அந்த நிலத்தடி பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மழை அளவை பொறுத்து தான் தண்ணி இருக்கும். நல்ல சிதைவு வெடிப்பு பிளவு இருக்கிற இடத்துலையும் மழை குறைவாக இருந்தால் தண்ணி குறைவாக தான் வரும். அன்னைக்கு உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டியை, அந்த உள்ளபடியான அந்த உண்மை நிலவரத்தை, கள நிலவரத்தை உணர்ந்து பொருள் போடுறது நல்லது. உங்கள் எதிர்பார்ப்பை மனசுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு பொருள் போடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத முழுமையாக உணர்ந்து செயல்பட்டால் ரொம்ப நல்லது. அந்த உணர்ந்து செயல்பட விருப்பம் உள்ளவங்க மட்டும் என்ன ஆய்வு பண்ணிக்க அழைக்கணும். இந்த பேராசை எதிர்பார்ப்புகளை அதிகம் தூக்கி சுமக்கிறவங்க, நான் என்ன சொல்கிறேன்னு காதில் வாங்க விரும்பாதவங்க தயவுசெய்து என்ன ஆய்வு பண்ணிக்கு அழைக்காதீங்க. நான் இங்கே வந்திருக்கிறது டேங்கரில் தண்ணி கொண்டு வந்து விடுறதுக்காக வரல. இந்த கள நிலவரத்தை, உள்ளபடியான கள நிலவரத்தை உணர்ந்து உங்களுக்கு தெரியப்படுறதுக்கு மட்டும்தான் என்னுடைய வேலை. இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்குன்னு பாறை அமைப்பு, அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்கேன் பண்ணால் உள்ளபடியான ரிசல்ட் தெரிய வரும். அண்ணாச்சி, கிணறு போரா? போர் போட்டிருக்கீங்களா? சரி, ஏற்கனவே இருக்குது. அது எத்தனை அடி ஆழம் தெரியாது. சரி, எத்தனை நாளில் தண்ணி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்காவது? எத்தனை நாளில் தண்ணி வந்ததுன்னு எதுவும் விவரம் தெரியுமா? தெரியாது. ஓகே, சரி சரி சரி. இப்போ இது நம்ம இப்போ எல்லாம் கைக்கு வந்த பிறகுதான் விளைவு. அது சரி சரி. முன்ன பிற இலை கிடையாது, ஒன்றா இருக்குல்ல, இப்படி இருந்தது தோட்டமே. ஆமாம், இப்போ சரி, எங்கே எங்கே ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு என்ன? இந்த ஏரியா பாறை அமைப்பு. ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வட கிழக்கில் இருந்து தென் மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணணும். சரி, அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வரும். சரி, எங்கெங்கே போர்வெல் போட்டு மூடி இருப்பாங்க அல்லது அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஆழத்தில், இப்போ பைப்லைன்லாம் எத்தனை அடி ஆழத்தில் கிடக்கு? நம்ம இப்போ தண்ணி பாயிரதா? இதெல்லாம் ரெண்டு. ஓ சரி சரி. அது ஓகே. போர் வந்து அதான் இதான் போர் சார், இதான் போர். சரி, இந்த ஒரு போர் தான் இருக்குது. நாங்கள் என்ன யோசனைனா, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம், எத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்கும்? 10,000, 20,000 அல்லது 1 லட்சம்? இல்லை, 4 கேன் இல்லை, 2 கேனுக்கு மேலே. ஓ, 1000 லிட்டர் கேனு. ஓ, அது 1000 லிட்டரா? ஆமாம், 2 கேன் இருக்குது. 4 கேன் ஓடுது ஒரு நாளைக்கு. 4000 லிட்டர் தண்ணி மோட்டார்லேயும் பாயுது. அந்த கேனில் பொறுப்பு மோட்டார்லேயும் கொஞ்சம் போட்டு விடுவாங்க. ஏதோ 5-6,000 லிட்டர் தண்ணி போல வருது. ஆமாம். சரி, இது முதல் ஸ்கேன். அவங்க விரும்புகிற இடத்துலேருந்து ஆரம்பம். அதில் ஒரு பெர்குலேஷன் பாண்டு மாதிரி போட்டுருக்காங்க. அந்த பாண்டுக்கு உள்ளே தான் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது. அங்கேருந்து வடகிழக்கை நோக்கி 40 மீட்டர் வரைக்கும் இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 200 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியா பாறையமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு, அதுக்கு பெர்பெண்டிகுலராக தென்மேற்குலேருந்து வடகிழக்கை நோக்கி இது முதல் ஸ்கேன் நடக்கு. இங்கே பக்கத்தில் இங்கிட்ட எதுவும் போர் தெரியல, இந்த சைடும் போர் இல்லை. இது உள்ளபடியான ரிப்போர்ட்டு வரும். சார், நம்ம எதிர்பார்ப்பு தேவைகள் வந்து இந்த இடத்தினுடைய தேவையை பொறுத்து நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் பூமிக்கு கீழே உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டி, உண்மை நிலவரம் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து டேங்கர் லாரியில் தண்ணி கொண்டு வந்து இங்கே வரல, தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விடுறதுக்கு. இங்கே இருக்கிற நீங்கள் சொல்கிற இந்த இடத்துல பூமிக்கு கீழே என்ன கள நிலவரம், உள்ளபடியான ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கேன். இதை மக்கள் உணர்ந்து நடந்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு ஆசைப்பட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே என்ன தகுதி இருக்கோ அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கணும். ஸ்கேன் முடிஞ்சது. இங்கே பாருங்கள், அவுட் கிராப்பு மேலேயே இருக்குது. இந்த
பெர்குலேஷன் பாண்டு தோண்டின இடத்துலையே அவுட் கிராப் இருக்குது. அவருக்கு அந்த ரிப்போர்ட்டை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இந்த இன்னும் 5 அடி தோண்டினா கோரி எடுக்கலாம், அந்த மாதிரி பாறை அமைப்பு. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, அது ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட். ஒரு ஈரப்பதம் கூட வருமாங்கிறது சந்தேகம். அந்த மாதிரியான அமைப்பு இது. இதில் கிணறு அடிக்க அவங்க விரும்புகிறாங்க. கிணறு அடிக்க விரும்புனா செப்டம்பர் அக்டோபர் மாதம் இதில் 4 இன்ச்சு இன்வெல் செட்டு இருக்க வச்சு போட்டு உறுதி பண்ண பிறகு தான் கிணறு அடிக்கணும். என்ன உறுதி? அந்த போர்வெல் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கிறது லீன் பீரியட், மிக மிக வறண்ட காலம். அந்த நேரத்தில் ஓரளவுக்கு ஈரம் சகதி கொஞ்சம் தண்ணி வந்தால் கூட கிணறு அடிக்கலாம். இந்த நேரத்தில் போர்வெல் போட்டால் 30 அடியிலே கொஞ்சம் தண்ணி வந்துட்டுனாலும் கோடை காலத்தில் எல்லாம் போகும். இதுதான் இந்த ஏரியானுடைய ரிசல்ட்டு. இதுவும் அவங்க விரும்புகிற இடத்துல இது 2வது ஸ்கேன். இந்த கல்லில் அவங்க ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. அது என்ன முறையில் பார்த்தாங்களோ தெரியாது. இது என்ன முறையில் பார்த்தீங்க? தேங்காய் வச்சு பார்த்தீங்களா? இது ஒரு அடையாளம் வச்சுருக்கு. கம்பு வச்சும் பார்த்தாராம், தேங்காய் வச்சும் பார்த்தாராம். இப்போ இந்த கருவி எல்லாம் இருக்கா இல்லையாங்கிற ரிசல்ட்டை சொல்லும். வடகிழக்கு மூலையிலேருந்து 2வது ஸ்கேனு 200 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இங்கே வடக்கு கோரி இருக்கோ? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு அடுத்து கோரி நானே பார்த்துருக்கேன். இங்கே ஒரு கோரி. அப்புறம் இப்படி கோரி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி தண்ணி எதிர்பார்க்க முடியும்? அந்த கோரிக்கை நமக்கு ரொம்ப பாதிக்காது. ஆனால் தண்ணி சொன்ன மாதிரி நீர்நிலை பாதிக்காது. அந்த பாறைக்கொடியெலாம் அப்படி தானே கிடக்கு வடமேற்கு தென்கிழக்கில். இந்த இங்கிட்ட உள்ள கோரி தான், அதனுடைய சரம் தான் இங்கே வருது. இந்த நம்ம ரிப்போர்ட்டை தான், முதல் ரிப்போர்ட்டை அதான் சொல்லுது. ஒன்றுமே இல்லையே அதில். இருக்கும் ஒரு 10 அடி கூட சிதைவு பாறை இல்லையா? கீழே உள்ள பாறை. அந்த நீங்கள் குழி தோண்டி இருக்கிற இடத்துல பாறை தானே இருக்குது. இருக்கும். மாதம் மும்மாரி பொழியணும் இந்த மாதிரி இடத்துல விவசாயம் நடக்க. ஆமாம், தண்ணி மேலேயே நிற்கும். ஒரு 40-50 அடி சிதைவு பாறையை கண்டுபிடிச்சி நீங்கள் கிணறு அடித்தாலே போதும், அது பாட்டில் ஓடும். ஏன்னா அவர் அந்த அவங்க ஒரு ஆஃபீஸர் சொன்னால, அவர் கிணறு தான் கொடுத்தேன். அவருக்கு போர் எதுவும் கொடுக்கல. வந்த அடையாளம் இது. இதில் கல் வச்சுருக்கோம் 10 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில். இது அந்த முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட கொஞ்சம் பெட்ரு. ஆனாலும் போர்வெல் இன்றைக்கி நிலைமையில் போர்வெல் போடும்போது 6 இன்ச்சு போர்வெல் போடும்போது ஒரு புகை அடங்குமாங்கிறது கூட சந்தேகம்தான். அந்த மாதிரி தன்மை தான் இருக்குது. ஏரியா கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மிக மோசம்.